அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னுடைய சுவிசேஷ பயணத்தில் இது வரைக்கும் நான் பரிசுத்த ஆவி பற்றி பேசினதே இல்லை, எங்கேயுமே பேசினது இல்லை. முதல் தடவை பேச போறேன். எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவன் யூஸ் பண்ண கூட ஒரு இடத்துல கூட நான் பரிசுத்த ஆவி பேசல, ஆனால் இன்னைக்கு பேச போறேன். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 5:13. அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதிலே சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷால மிதிப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கு உதவாது. நீங்கள் அதிகமனே அன்பு தெய்வனே அதிகமாக அந்த காலை வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். இந்த நாளில் ஈசப்பா, நான் மறைக்கப்பட்டு நீ வெளிப்பட வேண்டும். கூடாவே இந்த வார்த்தையை நீ ஆசீர்வதித்து அனுப்புவதாவே, பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்ய முடியாமல் அந்த கிருபை கிடும். ஆவியானவரே, நீ ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசை எல்லா துதி கணபைக்குமே செலுத்துக்கிறோம். ஜீவனில் இயேசும் பிதாவை ஏமின் ஏமின். ஆவியான பற்றி பேசணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயேசு இறந்து 2025 ஆண்டு ஆயிடுச்சு இல்லையா? அந்த அத்தனை ஆண்டு ஆவியானவர் என்ன செய்தாரு பற்றி நம்ம பேச முடியாது. ஆவியானவர் பேசணும்னு சொன்னால் அவர் குறித்து அவரை பற்றி எல்லாம் பேசணும் ஆரம்பிச்சோன்னா பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ இருக்கு, வால்யூமாக இருக்கு அவரை பற்றி பேசணும்னா. நான் இந்த இடத்துல சின்னதாக நான் சில காரியங்கள் சொல்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மீதெல்லாம் நீங்கள் அது ஆவியார் நிரம்பப்பட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஆவியானவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பெரிய வால்யூம் பெருசாக, அது ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. அவரை பற்றி பேசினா ரொம்ப கஷ்டம், நிறைய இருக்கு அவரை பற்றி பேசுறது. ஸோ அதனால் அவனை சின்னதாக சில குறிப்புகளை சொல்கிறேன். உப்பானது சாரமற்று போனால் எதுக்குமே உதவாது. ரட்சிப்பின் வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியான இல்லைன்னா சாரமற்ற உப்பு தான், ஒன்றுத்துக்குமே உதவாத கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆவியானவர் கிறிஸ்துவ வாழ்க்கையில ரட்சிப்பின் வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னான்னா, அந்த ஆக்டிவேட், அதாவது ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யலைன்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி சாரமற்ற, அது என்ன ஆகுமா, தூக்கி போட்டு ஒன்றுத்துக்கு உதவும். தமிழில் ஒரு பழமையாக இருக்கு, உப்பு இல்லாத பண்டம் உப்பேலு. அதே மாதிரி சாரம் இல்லாத ஒரு உப்புன்னா தெரியுமா, தூக்கி போடுவாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படித்தான். பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இல்லைன்னா, பரிசுத்த ஆவி நம்ம கிரியை செய்யலைன்னா, அது கிரியை செய்யலைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது, ஜீரோ. சிக்கப்படலாம், உப்பு இருக்கும், மூட்டை மூட்டையாக உப்பு இருக்கும், ஆனால் ஒன்றுத்துக்கு உதவாம இருக்கும். சபைக்கு வரலாம், அது பண்ணலாம், இது எதுவெல்லாம் பண்ணலாம், ஆனால் ஆண்டு எதுக்கு நீங்கள் உப்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம சாரம் இல்லாத உப்பா இருக்கு. பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னா சாரம் இல்லாத உப்பு. நம்மளுக்கு ஏன் பரிசுத்த ஆவி தேவை? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்கணும். பரிசுத்த ஆவி பத்தி 1000 கதை பேசலாம், ஏன் தேவைன்றது மட்டும் நான் பேச போறேன். மெயின் அதுதான், ஏன் நம்மளுக்கு பரிசுத்த ஆவி தேவை, அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவி வருவார். முதல் பரிசுத்த எதுக்கு நமக்கு தேவைன்னா, யோவான் சுவிசேஷம் 15:26. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வருவார். வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்துவில இருந்து ஆரம்பிக்குது. நம்ம சொல்றோம், இயேசு மரித்தாரு, இயேசு உயிர்த்தாரு, இயேசு எனக்காக செய்த, இயேசு குறித்து தான் நம்ம சாட்சி சொல்லணும். அவர் இயேசு குறித்து தான் நம்ம சாட்சி, நம்ம பேச இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம சொல்றோம். அந்த பேசல இருக்கும்போது
அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் அந்த 33 வருஷங்கள் வாழ்ந்தா கூட அந்த காட்டில் அவர் எல்லா காரியங்களும் செய்துட்டு போனார். சிசியர் போல செய்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படல யாருக்குமே. அந்த அளவுக்கு சாட்சி யாருமே நிற்கல. அப்போஸ்தலர் சாட்சியாக நிற்கல ஆண்டவருக்கு, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இன்னும் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணார் இயேசு? என்ன பண்ணார்? நான் போன பிறகு, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், நான் போன பிறகு தான் ஆவியானவர் வருவார். ஏன்னா ஆவியானவர் வந்த பிறகுதான் இயேசு குறித்து எல்லாமே சாட்சி சொல்ல ஆரம்பிப்பார். இயேசு குறித்து சாட்சி எங்க ஆரம்பிக்குன்னு சொன்னா, ஆவியானவர் நம்ம ரெப்பப்பட்ட போது ஆவியானவர் தான் நம்ம சாட்சி கொடுக்க முடியும். இந்த சாட்சி பத்தி சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன சாட்சியா நிற்க வச்சார் சொல்லிட்டு அவங்கள பத்தியே பேசுவாங்க. நான் இதை பண்ண, நான் அதை பண்ண, நான் இதை பண்ண, நான் அதை பண்ண, அதை பண்ண. அதாவது ஆவியானவர் இல்லாத ஒரு சாட்சியாகி போச்சு. ஆவியானவர் ஒரு சாட்சியா போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியார் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை குறித்து சாட்சி கொடுப்பாய். இயேசு குறித்து நம்ம சாட்சி கொடுக்கணும்னு சொன்னா ஆவியானவர் தேவை. ஆனா ஆண்டவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆவியானவர் கொடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இயேசு எத்தனை வயசுல செத்தாரு? 33 வயசு சாகும்போது. வேலை செய்கிற ஐயா ரத்னா ஏழை பாயசத்தில் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸில் ஒரு 33 வயசில் ஒருத்தர் இறந்துட்டா நீங்கள் என்ன சொல்வீங்க? என்னப்பா இந்த சின்ன வயசில் இறந்துட்டாரு, ஒரு நல்ல மனுஷன், இப்படி அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? 33 வயசு சாவர வயசே இல்லை. பெண்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே. இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா? 33 வயசுல பாவம் அந்த ஆள் செத்துட்டாரு, அந்த அம்மா செத்துட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு கிழவன் ஒருத்தக்கிறான் 80 வயசுல, ஒரு கிழவி இருக்கு 90 வயசுல. அவங்களெல்லாம் ஏற்றுட்டு போகாம இவங்களை ஏற்றுட்டு போயிட்டாங்களே. சொல்லிங்களா இல்லை? பெண்கள் சொல்றது. 33 வயசுல ஆண்டவர் சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் 100 200 வயசுல ரொம்ப ஈஸி வருஷமா வாழ்ந்தவங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இயேசு என்ன பண்ணாரு? 33 வயசுல இருந்து என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவி அனுப்பினார். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் என்ன பண்ண போகுது? கிறிஸ்துவ வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சது. சீசர்கள் மாற ஆரம்பிச்சாங்க, எல்லாமே மாற ஆரம்பிச்சாங்க. பரிசுத்த ஆவி வராத பட்சத்தில் அந்த காலத்தில் சீசர்கள் தான் சேர்த்து சொல்றேன், சீசர்களும் சொல்றேன் சேர்த்து அவர்களும் சாரமற்ற உப்பாதான் தான். ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் சொன்னா கூட அவங்க யாருமே நம்பல, கடைசி வரைக்கும் நம்பல. உள்ள போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. 3ஆம் நாள் உயிர் தேர்ந்து வந்த பொழுதுதான் அவங்க நம்பல. இன்னும் கடைசியில் விசேஷத்தில் 10 வருஷத்துல கடைசி வரைக்கும் நம்பமே தான் இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் குறித்து சாட்சி நம்ம சொல்லணும்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும்னு சொன்னோம்னா, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தேவை, கண்டிப்பா தேவை. அது இல்லாம நம்ம அதே சொல்றேன், திரும்பி நம்ம சாரமற்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்ந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் படிக்க பார்க்காத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு? 2வது அதிகாரத்தில் என்ன பண்றாரு? மேலே 150 பேருக்கு போது ஆவியானவர் இறங்குறாரு. ஆவியானவர் இறங்கின பிறகுதான் அது எல்லாமே ஆவியால நிரப்பப்படுறாங்க. அப்ப அந்த டைம்ல இருந்து ஆவியார் என்ன பண்ணாங்க? எத்தனை பேர் என்ன பண்ணாரா? சரி, அது படிப்பா. ஆக்ட்ஸ் 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:2-4 படி. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல 2வது அதிகாரம் 2-3-4. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணுறது? பரிசுத்த வல்லமை அவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலே இறங்குது. இறங்கினவன் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்நிய பாஷை. அப்போ அதை என்ன பண்ணுறாரு? அந்த பரிசுத்தாய் வரும்போது என்ன பண்ணுறது? அவங்களுக்கு ஒரு வல்லமை வர ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, அவருக்குள்ள ஒரு பவரை கொண்டு வருது. அந்த பரிசுத்தாவி என்ன பண்ணுறாரு? ஒரு பவர், ஒரு வல்லமையை கொண்டு வருகிறார். அவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த மாற்றம் எங்க தெரியுது பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 3:6 படிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள்.
3:6 அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 7 படிக்கலாம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8 அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. பாத்தீங்களா? பரிசுத்த வல்லமையை பாத்தீங்களா? அந்த இடத்துல யார் சாட்சியா நின்னா? பேதுரு சாட்சியா நின்னாரா இல்ல இயேசு சாட்சியா நின்னாரா? யார் நின்னா? பேதுரு என்ன சொன்னார்? என்கிட்ட வல்லமை இருக்கு, நீ ஏஞ்சி நட நான் சொன்னாரு. நான் ஜெபம் பண்ணலாம் நீ நடப்பேன்னு சொல்றேன். இது அப்பதான் பாதி பேர் சொல்லி சுத்தி நிற்கிறாங்க. என்கிட்ட வாங்க நான் ஜெபம் பண்றேன், என்கிட்ட வாங்க நான் ஜெபம் பண்ணல. பேதுரு அதுவா சொன்னாரு, நான் இயேசுவின் சீசன், நான் ஜெபம் பண்றேன் உனக்கு சரியாயிடும் சொன்னாரா? என்ன சொன்னாரு? அந்த பவர், அந்த வல்லமை, பரிசுத்தாவி வல்லமை வந்த பிறகு என்ன சொன்னாரு? இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அங்க யார் மகிமைப்பட்டா? யார் மகிமைப்பட்டா? பேதுருவா இயேசுவா? பரிசுத்தாவி வரும்போது, உங்களுக்குள்ள வரும்போது, நீ ஒரு பரிசுத்தாவில் அபிஷேகத்தில் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது யார் மகிமைப்படுறா? இயேசு கிறிஸ்து. அதுதான் சொன்னார் இயேசு, எனக்கு சன்னை கொடுத்தவன் சாட்சி கொடுப்பான். பரிசுத்தாவி என்னை கொடுத்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்தாவி என்ன கொடுத்து சாட்சி கொடுப்பார். அதனால பேர் சொல்றான், பொண்ணு மணி என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அப்ப என்ன பண்ணான் அவன்? ஐயோ பேதுருவே நீ கடவுள் சொன்னானா? நீ நிறைய பேர் சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு எனக்கு நடந்தது, பாஸ்டர் ஜெபம் பண்ண நடந்தது, இப்படித்தானே சொல்றீங்க, சாட்சி சொல்றீங்களா இல்லையா? அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? தேவனை எழுந்து நடந்து தேவனை துதி கொண்டு அவர்கள் தேவனை இல்லைங்க. தேவனை துதித்துக் கொண்டு நடந்தான். யாரை மகிமைப்படுத்தினான்? பேதுரை மகிமைப்படுத்தினானா? யாரை மகிமைப்படுத்தினான்? தேவனை மகிமைப்படுற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது, அதன் மூலியமா நடக்க ஒரு காரியம் நடக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப நீங்க மறைக்கப்படுறீங்க, தேவன் மகிமைப்படுறாங்க. அப்ப ஜனங்க என்ன பண்றாங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனை பார்க்கிறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவை பார்க்கிறாங்க. இப்ப ரத்னம் பிரதரை பார்க்க மாட்டாங்க, ஜோஷுவை பார்க்க மாட்டாங்க. ரத்னம் பிரதருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவை இயேசுவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஜோஷுவை பார்க்க மாட்டாங்க, ஜோஷுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை பார்ப்பாங்க, ஆவியா இயேசுவை பார்க்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? தேவனை தேடுவாங்க. அப்பதான் தேவனை தேடுவாங்க. ரத்தன பிரதராவே பார்த்தானே தேக்க மாட்டாங்க, என்னையே பார்த்தாலும் யாரும் தேட மாட்டாங்க ஆண்டவர். ஆனா உங்களுக்குள்ள ஆண்டவர் வெளிப்படும் போது அப்பதான் தேவனை தேட ஆரம்பி, அப்பதான் சபைக்கு வருவோம். நமக்குள்ள வாழ்க்கையில பரிசுத்தான பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் என்ன பண்றது? தேவன் மகிமைப்பட. இன்னைக்கு போன ஐயா சொல்லிட்டாரு, 3 வாரம் 10 நாள் மேல தான் சாட்சி கொடுன்னு சொல்லிட்டாரு. என்ன ஒன்று தெரியல. போன மாசம் ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி, இதே 20 ஒரே மாசம் 20 நாள் லீவ், 10 நாள் சொன்னாரு, 20 நாள் லீவ் கேட்டு, பாஸ்டர் 20 நாள் லீவ் கொடுங்க. இதே 25 எங்க அண்ணனோட அண்ணியோட 50வது கல்யாணம் பார்ட்டி இது நடந்தது, ஃபங்க்ஷன். அவங்க வந்து மாதா ஃபேவரட், ரோமன் கேத்தலிக், மாதா ஃபேவரட். மாதா 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 தான் எப்பவுமே. வெள்ளை சர்ச்சுக்கு எப்போ போனாலும் உங்களை மொத்தம் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு போவோம். அவன் நீங்கள் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி, ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணனை விஷ் பண்ண, அப்புறம் ரெண்டாவது எங்கள் அண்ணியை விஷ் பண்ணி ப்ரே பண்ணிட்டா அக்கா ப்ரே பண்ணுப்பா அப்படின்னு. அண்ணின் கூட மாட்டேன், அக்கா தான் கூட ப்ரே பண்ண சார். ப்ரே பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஃபோன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் நல்லா சொல்லிட்டேன். ஒரு 15 நிமிஷத்தில் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஃபங்க்ஷன், நீ சீக்கிரம் வந்துடு, 6:30 மணிக்கெலாம் வந்துடு, நீ தான் வந்து ப்ரே பண்ணணும். ரோமன் கேத்தலிக் பீப்புள் வெளி ஜனங்களை கூப்பிடவே மாட்டாங்க. நம்ம
ஃபாதர்ஸ் தான் இது 50th ஆனிவர்சரினா அப்புறம் இந்த பர்த்டேக்கே வந்து நான் அன்னைக்கு எனக்கு தருவோம்னு கற்றுக்கு ஃபாதர் தான் வந்து பேசிட்டு போயிடுவார், ப்ரே பண்ணிட்டு போவார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க எனக்குள்ள. ஆவியானவர் கொண்டு வந்த அந்த மாற்றத்தை பார்க்கும்போது அன்றைக்கி வர சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களே கூப்பிட்டு நம்மளை வந்து அப்போ நான் போய் ஜெபம் பண்ண சின்ன ஆனால் அந்த இடத்துல போய் ஆண்டவர் சில ஒரு வார்த்தையை மட்டும் பேசி ஒரு 10 ரொம்ப நேரம் பேசக்கூடாது, ஒரு 5-6 மினிட்ஸில் முடிச்சுட்டேன். அந்த இடத்துல வந்து இயேசு நாமத்தை தான் நான் மகிமை. என்ன பார்க்கல அவங்க, ஆனால் இயேசு எனக்குள்ள இயேசுவை பார்த்தேன். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது வந்து அவனுக்கு ஈஸி கிடையாது. ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம ஆண்டவர் கொண்டு போகும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்? ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யற, ஆவியானவர் என்னை வழிநடத்துற. எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கை தூக்கி ஆவியானவர் நடத்துறேன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு கேள்வி கேட்பேன், அப்புறம் கையை போட வேண்டிய கீழே. அடுத்த கேள்வி வருது, கை தூக்கிட்டீங்க. அல்லேலூயா. 150 பேர் ஜெபம் பண்ணாங்களா? ஆவிக்கு ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவர் சில ஒரு 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 இடத்துல சொல்லுவார், ஒருத்தன் வந்து 9 மணிக்கு ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான் இல்லையா, அவனுக்கு ₹1 கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டார். சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனுக்கும் ₹1 கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ கடைசி 5 மணிக்கு வந்து வேலை செய்கிறவனுக்கு ₹1 கொடுக்குறாரு. 9 மணிக்கு வேலை செய்த என்ன சொல்கிறான்? எனக்கு நிறைய கிடைக்கும், ஏன்னா நான் 9 காத்தால வந்து நைட் காத்தால 9 வீதியெல்லாம் பண்ணோன்னா அவருக்கு ₹1 கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? என்ன நீ இந்த மாதிரி அவன் 5 மணிக்கு ஒரு ₹1 கொடுத்து எனக்கு ₹1 கொடு, நியாயமான? அப்போ என்ன சொல்கிற ஆண்டவர்? உனக்கு பேசப்பட்ட கூலி தான் நான் கொடுத்தேன், உனக்கு பேசப்பட்ட கூலி. எனக்கு யாருக்கு பிரியமாக இருக்கோ நான் யாருக்கு வேணாலும் தருவேன். அந்த கேள்வி நீ கேட்கக்கூடாதுன்ற. அதே மாதிரி தான் பரிசுத்த அவர் சில பேருக்கு என்ன பண்ணுறாரு, அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு இயேசு யோவான் தாயின் கிருவில பரிசுத்தர் அபிஷேகப்பட்டார், ஜக்காரியா அபிஷேகம், மேரி மதன் மேரி அபிஷேகப்பட்டார். ஸோ ஆண்டவர் யாராவது தெரியலாம் வந்து சில டைமில் கொடுக்குறாரு. ஆனால் அதே ஒரு இன்னொரு வசனத்தையும் எழுதி வைக்கிறார். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டு. கேளுங்கள் கொடுக்கப்படும்னா உடனே என்ன பண்ணீங்க? ஆண்டவரே இதை கொடு, அதை கொடு, உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் ஐஸ்வர்யம், அதை மட்டும் கொடு. பரிசுத்தி அவர் என்னத்துக்கு நமக்கு அவர் வந்து இன்னத்துக்கு கிரியை செய்து நம்ம உலக ஆசீர்வாதம் வந்தாலும். நான் இப்போ வந்து சைக்கிளில் போயின்னு அப்போ நான் மோட்டார் ரிப்பேரில் போனால் ஆண்டவரை ஆசீர்வதித்தான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படியே ஜனங்க. அதுவே பெரிய சாட்சியம் எனக்கு, அதுவே பெரிய சாட்சியம். சைக்கிள்லேருந்து பைக்கில் போனான். அப்போ அடுத்த வருஷம் பைக்கில் காரில் போனதான் இன்னும் சாட்சியாக இருக்கு. அப்புறம் கார் வந்த பிறகு நான் பஸ்ஸில் போவீங்களா, ஒரு லாரியில் போவீங்களா, எங்கே போவீங்க? அப்போ என்ன ஹெலிகாப்டரில் போய் நிற்பீங்களா? ஹெலிகாப்டரில் போவீங்களா, எங்கே போவீங்க? பரிசுத்த ஆவி கேளுடா நான் தரேன்ற. எத்தனை பேர் கேட்குறீங்க? பரிசுத்த ஆவிக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே என்னை பொறுச்சாலும் நிரப்பு நிரப்பு நிரப்புன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? இல்லை சொல்றாரு, கேட்டா நான் கொடுப்பேன்ற. ஆனால் நம்ம தான் டைம் இல்லை கேட்கறது, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. இந்த பக்கம் ஒரு ஃபோன் மோடி போடுறாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் ஃபோன் பண்ணுறாரு, அங்கே பார்த்து ராகுல் காந்தி ஃபோன் பண்ணுறாரு, அப்புறம் செல்போனில் வந்து ட்ரம்ப் ஃபோன் பண்ணுறாரு. இல்லை இன்னொரு செல்போனில் புட்டின் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன பண்ணலாம், வாரம் நிறுத்தலாம். அவ்வளோ பிஸி நம்ம.
சில பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர் எனக்கு 24 ஹவர்ஸ் பத்தல, ஒரு நாளைக்கு 48 ஹவர் கூட, எனக்கு அவ்வளோ பிஸி நான். என்னை கேட்பாங்க, இப்போ ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துருக்கேன்ல, எனக்கு கேட்பேன், என்னப்பா பண்ணுற, என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துக்கிறேன். ஆனால் நான் அவ்வளோ பிஸி. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி ஆக்டிவேட் ஆயிட்டாரா இல்லான்னு தெரியுது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டு? ஒரு செல்போன் இருக்கு இல்லைங்களா, புது செல்போன், புது சிம் போடுறீங்க, போட்டுட்டு வச்சிருக்கீங்க, அது வேலை செய்யுமா? வேலை செய்யுமா? வேலை செய்ய என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணணும். அவன் என்ன பண்ணுவான்? ஏர்டெல்ல என்ன பண்ணுவான்? அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவான், நீங்கள் போட்டுட்டா 4 ஹவர்ஸ் ஸ்பை பண்ணுங்க, 5 ஹவர்ஸ் ஸ்பை. அப்புறம் அது ஆக்டிவேட் ஆகணும். அப்புறம் 6 ஹவர் பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த ஃபோனில் ஒரு எம்ப்ளம் ஒன்று பார்க்குறீங்களா? இந்த கம்பெனியோட எம்ப்ளம். ஏர்டெல்னா ஏர்டெல், பிஎஸ்எல்னா பிஎஸ்எல் அதுன்னு வரும். ஃபோனில் பார்த்துருக்கேன். இருக்கா இல்லையா? செல்ஃபோனில் இருக்கா இல்லையா? ஆக்டிவேட் ஆகிடுச்சு என்ன காட்டும்? அதை காட்டுமா இல்லையா? அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுனா அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பீங்க. முதல் சைன் அதுதான், அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பீங்க. அது 150 பேர் நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. இந்த அந்நிய பாஷை பேசுறது தான் என்ன பண்ணோம்? ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன், அவன் 3 ஹவரில் நீ 5 ஹவரில் ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 ஹவர் முடிச்சு ஃபோன் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க, ஆக்டிவேட் ஆகல, என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடச்சிருதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்போ நான் செல்ஃபோனோட ஆவியானவரை பற்றி நான் சொல்ல முடியாது. செல்ஃபோனை பற்றி நான் சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஆவியானவர் நிறைய காரியம் இருந்தாலும் இதுதான் பேஸ். அப்படியே பாஷை நம்ம பாச ஆரம்பிக்கும் போது தான் என்ன பண்ணுறது? நம்மளோட அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் ஆக்டிவேட் ஆகிட்டு. அது எப்படி ஆக்டிவேட் ஆனது? அது ஒரு டிவைன் கனெக்ஷன், அவர் ஒரு தெய்வீக கனெக்ஷன். எப்படி ஏர்டெல் டவருக்கும் உங்களுக்கு ஃபோனுக்கு கனெக்ஷன் ஆகும், அதே மாதிரி உங்களுக்குள்ளும் இருக்க ஆவியானவருக்கும் அது ஆக்டிவேட் ஆகும்போது, உங்களுக்கு இந்த ஆவியானவர் ஆக்டிவ் ஆகும்போது டைரக்ட் கனெக்ஷன், ஆண்டவரோட கனெக்ஷன், டைரக்ட் தெய்வீக கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இயேசு சொல்கிறார், என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் பண்ணார், அங்கிருந்து ரிசீவ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஆவியானவர் விட்டு ஆக்டிவேட் முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை பேசும். இப்போ எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுன்னு கை தூக்குங்க. அந்நிய பாஷை பேசுறீங்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆவியானவர் நான் என்னங்க, நான் பெரிய மலையில் உட்காந்து 1.5 வருஷம் தியானம் பண்ணேன். உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன், ஆவியானவரை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் அபிஷேகம் பண்ணேன். நான் ஒன்றும் பெரிய உட்காந்துன்னு இப்போ செயின்ட் சுந்தர் கிடையாது, பரிசுத்த சுந்தர் கிடையாது, சாதாரண சுந்தர் தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தேடினேன். உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வந்த அந்த நாள் முதல் கொண்டு என்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சபைக்குள்ளே என்ட்ரு ஆனோம், பிஓபி சபைக்குள்ளே, அன்னையிலேருந்து இன்னைக்கு ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கேன். ஆவியான தேடிட்டு தான் இருக்கேன். ஆவியான அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டீர், ஆவியாரை தேடுங்கள் கிடைக்கும். ஏன் அந்நிய பாஷை பேசணும்? எனக்கு தான் அப்படியே இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும். நான் இந்த உலகத்தையும் சுற்றிட்டு வந்துடுறேன்னு. ஏன் அந்நிய பாஷை பேசணும்? தெய்வீக கனெக்ஷன் இல்லைங்களா? சரி, இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கு தெரியுமா?
நான் வீட்டால் போட்டு பார்த்தேன், செட்டு போட்டு பார்க்கும்போது எவ்வளோ மொழிகள் தெரியுமா? 974 மொழிகள். நீங்கள் போய் பாருங்கள் வீட்டால் 974 மொழிகள் இருக்கு. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி வந்து 22 தான். 22 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டு. உலகத்தில் எத்தனை மொழி தெரியுமா அங்கீகரித்த மொழிகள்? 7151 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டு. எனக்கு 7151 2 மொழி தான். ஒன்று தமிழ் தாய்மொழி, இன்னொன்று இங்கிலீஷ் கற்றுக்கொண்ட மொழி. 3 மொழி தெரிஞ்சவங்க யாரும் காட்டுங்க, கை காட்டுங்க. ஒரு சிஸ்டர்லாம் தெலுங்கு தெரியும் எக்ஸ்ட்ரா. 7151 மொழியும் பிசாசுக்கு தெரியும். 7151 மொழியும் பிசாசுக்கு தெரியும். ஆனால் பிசாசுக்கு தெரியாத ஒரே பாஷை அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது பிசாசுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் பேசுகிறேன்ல, பிசாசு கேட்டுன்னா நான் இன்னொரு அப்படியே வெந்துன்னு இருப்பான். என்னடா ஆவியான பற்றி பேசுகிறேன், இந்த சபைக்குள்ளே எழுப்பில் வந்துட போதுன்னு பிசாசு வேலை செய்ய ஆரம்பிப்பான். எல்லாம் ஆவியான கேட்க போகிறாங்க. பிசாசுக்கு அந்த பாஷை தெரியாது, அந்நிய பாஷை. இன்னைக்கு வந்து நீங்கள் வார்த்தைகள் ஏதாவது பேசும்போது கேட்கும்போது என்ன பண்ண, பிசாசு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அது எகென்ஸ்டாக எப்படியா ஒர்க் பண்ண பார்ப்போம். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷை யார் பேச, உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார், நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த பாஷை உங்களுக்கு புரியல, ஆண்டவருக்கு புரியும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்நிய பாஷையில் பேச இது ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ சொல்கிறேன், இங்கிலீஷ் மொத்தம் 26 வார்த்தைகள் இருக்குது. முதல் வார்த்தை இதுதான் அந்நிய பாஷை. அதுக்கப்புறம் வந்து பிசிடிஎஃப்னு சொல்லி 25 வார்த்தை. அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸை வச்சு எத்தனையோ வார்த்தைகள் எழுதலாம் இல்லைங்களா? 26 லெட்டர்ஸ்ல தான் எத்தனையோ வார்த்தைகள் எழுதலாம். அப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்நிய பாஷை. அப்போ இது 25 இருக்குது. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் தான். அப்புறம் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கு. அந்த மாதிரி தான் ஆவியானவர். இங்கிலீஷில் இத்தனை வார்த்தை யாரோ சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆவியானவரோட கிரி. ஆவியானவர் அவ்வளோ வார்த்தை நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளோ வார்த்தை, எவ்வளோ எப்படி இருக்கு ஆவியான, அவ்வளோ பெரிய இருக்காது. ஆனால் அந்நிய பாஷை ஃபர்ஸ்ட் வெரி விருப்பம் அது ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பித்த போது என்ன தரமா ஒரு தெய்வீக கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ண தரமா, ஆவியான மூலமாக அவங்க ஆண்டவர்களோட பேச ஆரம்பிக்கும். சில காரியங்கள் நம்ம கேட்போம் ஆண்டவர், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வேணா இது வேண்டாம், அவனுக்கு வேண்டாம், இது பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லி. அதே மாதிரி அந்நிய பாஷையில் இது ஆவியானவரோட வாழ்க்கை நடக்கும்போது பிற வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கும். சில பேர் விட்டு பார்ப்போம். அது ஏன் தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அவன் பார்க்கணும்னு சொன்னான். கண்டிப்பாக ஆவியானவர் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். அந்நிய பாஷை தான் அது ஃபஸ்ட்டு நல்லா போய் ப்ராக்டிஸ். நான் வந்து எனக்கு உடனே கிடச்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் நல்லா ஒவ்வொரு நாளும் ஜெபம். அப்போ வந்து நான் நீங்கள் நினைப்ப ரிட்டையர்டில் அப்போ வந்து வேலையில் இருந்தேன், ரொம்ப கஷ்டமான வேலையில் இருந்தேன். அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைக்கில் போகும்போதெல்லாம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன், வரும்போதெல்லாம் பேசிக்கிட்டே வருவேன், நடக்கும் போதெல்லாம் போகும்போது எங்கே இப்படியெல்லாம் நேரம் கிடைக்கும் போது அப்பெல்லாம் வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். கேளுங்க, எத்தனை பேர் ஆண்டர் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்க? இது மட்டும் கை இப்படி வருது. யாரா கையை இப்படி தூக்குறதுனால அவங்களுக்கெல்லாம் ஐயா 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க. யார் இவ்வளோ கையை தூக்குறீங்களா? யார் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் 1 லட்சம் ரூபாய். யார் ஹைட்டில் இருக்கிறா? கை தூக்குங்க எல்லாம். யார் ஹைட்டில் இருக்கிறா? யார் ஹைட்டில் இருக்கிறா? நான் தான். எனக்கு 1 லட்சம். அல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும். ஆவியானவர் சாரமற்ற உப்பு. நம்ம நினைக்கலாம் நீங்க சபைக்கு வரும், அது பண்ணுறதெல்லாம் கரெக்ட், அது நத்திங் ராங். பட் ஆனால் ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்றைக்குமே 0. இதுதான் ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன், தேட்டரில் அனுப்புகிறேன், அவன் வந்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அந்த சாட்சி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். இந்த சாட்சி தான் நம்மளை பார்க்குற ஜனங்களை மாற்றும். உங்களுடைய சாட்சி இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது வெளிப்படும் போது, ஒரு சாட்சியாக வெளிப்படும் போது என்ன பண்ணாங்க, ஐயோ இயேசு இவ்வளோ பெருவல்ல, இயேசுவால் இவ்வளோலாம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு இயேசு குறித்து சாட்சி கொடுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க விட்டு போய் சபைக்கு வா இதை சொல்லவே வேண்டாம், அவங்களாம் தானாக கால் நடந்து இங்கே வந்துடும்.
நல்ல இன்னைக்குன்னா 25th மே, ஜூன் 4th வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது அந்நிய பாஷையில் பேசணும். அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் மேலே ஒரு ஆளை தொட்டால் போதும். அந்த ஒரு ஆள் இன்னும் 2 ஆளாக தொடுவான், அந்த 2 ஆள் 4 ஆளாகும், 4 8 5 பேராவது அந்நிய பாஷையில் பேசணும். ஒரு தீர்மானத்தை எடுங்க, நீங்க எடுங்க ஒரு தீர்மானத்தை 25 ஜூனுக்குள்ள. ஒன்றும் இல்லை, உங்கள் தீர்மானத்தை இதயத்துலேருந்து எடுங்க, இங்கேருந்து எடுக்காதீங்க. அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணும், அப்படி இல்லை, இங்கேருந்து வரணும். அது நான் எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கே கிடையாது. இது மைண்ட், இது உலகம். இது எப்பவுமே மைண்ட் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கேருந்து வரணும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே இருதயம் இருக்குது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்குது. பரிசுத்தாவே நிரப்பணும்னு சொல்லிட்டு உங்கள் இதயத்துக்குள்ளே நீ கண்டிப்பாக யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் இறங்குவார், உங்கள் மேலே இறங்குவார். இறங்கி அந்நிய பாஷை 25 மே 25 ஜூன் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் நான் பேச போகிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். லாஸ்ட் வீக் இல்லை 3rd வீக் வச்சுக்கோ. ஏன்னா 1 ஜூன் வருது. 1, 8, 15, 22, 21, 22ஆம் தேதி இங்கே இனிமே ஐயா கூப்பிட்டாரு, வார்த்தைகளை ஜெபம் பண்ண சொல்லி. அப்போ நான் அந்நிய பாஷையில் பேச போகிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அந்நிய பாஷையில் பேச போகிறீங்க? இன்னைக்கு தீர்மானிங்க, மூங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்னையும் அந்த 5வது ஆளா ஒரு ஆளா நிறுத்துன்னு சொல்லிட்டு கேளுங்க. போய் கேளுங்க, விசுவாசத்தோட போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கண்டிப்பாக உங்களை ஒருத்தர் நிறுத்துவார். ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் தண்ணியே இல்லையா, பெரிய தொட்டியை நிரப்பி அதில் என்ன பண்ணலாம், எல்லாம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன், ஜோஷா ஊற்றுவானா, ஜோஷா என்ன நினச்சேன், ரத்ன பிரதர் ஊற்ற, ரத்ன பிரதர் ஊற்று, ரத்ன பிரதர் மைக்கேல் பிரதர் ஊற்றுவார். அவர் என்ன நினச்சேன், இவங்க ஊற்ற கட்சியில் பார்க்கலாம், யாருமே ஊற்றல. அதே மாதிரி 5 பேரில் அவங்க ஒரு நம்மளுக்கு அடுத்த நம்ம பார்த்துக்கணும், அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானிங்க, நான் 5 ஆளாக நான் ஒரு ஆளாக இருப்பேன்னு சொல்லி தீர்மானம் நிற்கணும். பக்கத்து வீட்டுக்கிற தண்ணி ஊற்றுறது வேணாம். நான் இன்னைக்கு ஒரு ஆளாக நான் தீர்மானம் நிற்பேன். நான் இன்னையில தீர்மானம் எடுங்க. நான் அந்த 5 பேரில் ஒரு ஆளாக நான் பரிசுத்த நாளைக்கு அந்நிய பாஷையில் அந்த 22ஆம் தேதி நான் பேசுவேன் அப்படின்னு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் இந்த தீர்மானத்தை கண்டிப்பாக அங்கீகாரம் பண்ணுவேன். ஏன்னா என்னுள்ள தேவன் பேசுகிறார், எனக்குள்ள இருக்கிற தேவன் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு அதான் நான் பேசுறேன். ஆவியார் என்னை எப்படி வழி நடத்துற அதை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த 5 பேரை பரிசுத்தத்தில் அபிஷேகிப்பார். அபிஷேகத்து எல்லாரும் அபிஷேகிப்பார். கண்டிப்பா 5 பேர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு டிசிஷன் எடுங்க. ஒரு சும்மா இப்படியே நம்ம வாழ்க்கையை போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண வாழ்க்கையில் சும்மா ஒரு வேலையை செய்யுங்க, ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்றீங்க, ஒரு கிளர்க்காகவே நீங்க சாவணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீஸர், ஒரு பெரிய போஸ்டர், இன்ஜினியர் ஐயா கூட பாரு, இப்போ கூப்பிட்டு கேட்டா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி கொடுத்தா வேணாம் நான் சொல்லுவார், ஒன்று தான் சொல்லுவார். சொல்லுங்களா? இல்லை இல்லை வேணாம் இல்லை, நான் அது இதுக்காக சொல்ல. நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருக்க வேண்டாம். நம்ம உள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரட்டும் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்ம ஜனக நாளைக்கு ஆண்டவர் கேட்பார்ல, உன்னை கொண்டு சபை கொண்டு ரட்சிப்பு கொண்டு வந்தேன்னு இத்தனை பேர் கூட இருந்த உன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்க்கிற அத்தனை பேர் நரகத்தில் இருக்கிறான்னு அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு ஆளாவது ஆண்டவர், ஒரு ஆளாவது 5 பேர் 5 பேர்கிட்ட நீங்க பேசாதீங்க. நான் சொல்றேன், ஐயா அகேன்ஸ்டா பேசுறேன். உங்க வாழ்க்கையில மாற்றத்துக்கு உண்டாங்க இயேசு நீங்க சாட்சியா வச்சீங்கன்னா அவங்க ஜனங்க தேவனை மகிமைப்படுத்தினா அதே மாதிரி உங்க தேவனை மகிமைப்படுத்த தானா தேடி வருவாங்க. அப்போ நீங்க ஒரு சாட்சி. அப்போ நல்லா ஒரு தீர்மானத்தை கொண்டுங்க. ஆவியானவரே இந்த நாள் இறங்க, 5 பேர்ல இன்னும் ஒரு ஆளை மாற்றணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னொரு சொன்னாரு, சொல்லும் போது காதுள்ளவன் கேட்கட்டும் சொல்லிட்டாரு. இத்தனை பேர் காது வச்சிங்களோ இல்லை காதில் வீட்டில் வச்சிங்கன்னு தெரியாது. கேட்டுட்டீங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் எது ஒன்றா பண்ணணும்.
எங்கள் அதிகமாக நேச அன்பு தேவனே, அந்த வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம். நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் கேட்டீங்க ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவரே. சபை இப்படியே போய்க்கணும் ஆண்டவரே. ஆவியானவன் இறங்கும். ஒரு சூஸ் பண்ண ஆண்டவரே. 5 பேர் உங்களை சூஸ் பண்ணலாம் கூட, நீங்கள் 5 பேர் சூஸ் பண்ணி ஆண்டவரே வருஷம் அவர் ஒவ்வொருத்தர் நிறைய இந்த அந்நிய பாஷையில் பேசும்படி அந்த கிருபைக்கணும் அந்த அந்த லெட்டரை அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை கொடுத்து ஆஸ்வதிக்கக்கூடிய நம்ம ஸ்தோத்திரம் தேவனால் எல்லாம் கூட நான் விசுவாசிக்கிறேன் பிதாவே. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பிதாவே, நீ வாக்குத்தத்தம் மாறாத தேவன். அண்டே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளை அழியாதுன்னு சொன்னி அந்த வார்த்தையில் ஆண்டவரை சப்பா வார்த்தையின்படி இந்த விசுவாசத்தை அந்த விசுவாசத்தில் ஆண்டவரை இந்த நாளிலே சபைக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரும் ஆவியானவரே, நீ இறங்குமையா ஒவ்வொருத்தருமே இறங்கி அந்நிய பாஷையில் நாங்கள் பேச அந்த கிருபைக்கணும். எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம். ஜீவனில் இயேசுவின் பிதாவே, ஆமென்.